சங்கீதம் 92 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 92 ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமேன், 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 ஆமேன். இந்த வேத பகுதி, இந்த 92வது சங்கீதம், நீங்கள் அதை பார்க்கும்போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, அது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதின நபரை குறித்து அதில் போடவில்லை. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல, அங்கே லேவியர்கள் அங்கே நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு பாட்டு என்று சொல்லி இந்த சங்கீதத்தை பரிசுத்த தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதத்திலே அவர்கள் ஓய்வு நாள் தோறும் இந்த சங்கீதங்களை தேவ சமூகத்தில அவர்கள் ஆராதித்து அவர்கள் பாடி வருவார்கள். அப்படி அவர்கள் பாடும்போது அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே தேவனை ஸ்தோத்தரிக்கிறதை இந்த சங்கீதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் இந்த சங்கீதத்திலே நாம் எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்படும் போது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, நாம் செழித்து நாம் தேவ பிரசன்னத்திலே அவருடைய பிரகாரங்களிலே நாம் செழிப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயங்களிலே நாட்டப்பட்டு அவருடைய பிரகாரங்களிலே இருந்து அவருடைய பிரசன்னத்திலே இருந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகி செழித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று சொல்லி அங்கே பரிசுத்த தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இந்த சங்கீதத்தின் மொத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே கிறிஸ்துவிலே நாம் நாட்டப்பட வேண்டும். ஒருவேளை அந்த நாட்களிலே எருசலேமில் இருந்த தேவ ஆலயத்திலே அங்கே லேவியர்கள் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், ஆராதனை நடத்துவார்கள், பலிகளை செலுத்துவார்கள், ஜெபதூபங்களை அவர்கள் ஏறெடுப்பார்கள். அது அந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய ஆலயமாகிய கிறிஸ்துவிலே நாம் நாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி
பரிசுத்த தேவன் நமக்கு எழுதி கொடுக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 36:8 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அங்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய கர்த்தர் அவர்களை முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறதோடு கூட மட்டுமல்ல, இந்த வேத பகுதி சங்கீதம் 36:8 சொல்கிறது, அவர்கள் உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால், பூரணத்தினால், தேவ பிரசன்னத்தினால், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்ல, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது தேரிந்த நதியினால் அவர்கள் தாகத்தை நீர் தீர்க்கிறீர். அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமல்ல, அவருடைய தாகத்தை தீர்த்து அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனிலே அவர்கள் செழித்து வந்து அவர்கள் பசுமையும் அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 65:4 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கிற நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகும். தேவ பிரசன்னத்தினால் நாம் அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய திருப்தியாகி இருக்கும் போது அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தி ஆகும். பாருங்கள், ஒரு ராஜாவினுடைய வீட்டுல எப்பொழுதுமே அது ராஜ விருந்துதான் அங்கே நடந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அது ராஜாவினுடைய வீடு. இந்த வேத பகுதி சொல்கிறது, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுகிறார், ராஜாவினுடைய வீட்டின் ஆசீர்வாதத்தினால், அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரில் நாம் நாட்டப்படும் போது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்படும் போது கர்த்தர் நம்மை பூரண நன்மையினால் அங்கே திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்கும் போது நாம் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சங்கீதம் 84:4 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். தேவ பிரசன்னத்திலே கிறிஸ்து இயேசுவை தரிசித்து அவரால் நடத்தப்பட்டு அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தி ஆகுவோம் என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே அங்கே நாம் வாசித்தோம், தியானித்தோம், பார்த்தோம். அங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வீட்டிலே, அவருடைய ஆலயத்திலே, கிறிஸ்துவிலே நாம் நாட்டப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் செழித்திருப்போம், ஆசீர்வாதமாயிருப்போம் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப அதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம், நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும், அல்லது நாம் கிறிஸ்துவிலே நாம் கட்டப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுறாங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் கன்மலையிலே கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கன்மலையாகிய கிறிஸ்துவிலே நாம் கட்டப்பட்டிருக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பிலே நாம் கட்டப்பட்டிருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நாம் எப்பொழுதும் கனி கொடுக்கக்கூடியவர்களாய், நாம் எப்பொழுதும் பசுமை உள்ளவர்களாய், புஷ்டியும் பசுமை உள்ளவர்களாய் வாழ முடியும் என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? அதை குறித்து நாம் மூன்று காரியங்களை இந்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து
நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுவது என்பது அதே வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். இந்த வேத பகுதி சொல்கிறது, அங்கே நீதிமான் பனை போல செழிப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் 13வது வசனத்திலே நாம் வாசித்தோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பார்கள். அப்ப யார் தேவனுடைய ஆலயத்திலே கிறிஸ்துவிலே நாட்டப்படுகிறவர்கள்? இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, நீதிமான். நீதிமான் அவன் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுர்களை போல வளருவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் அவர் சொல்லுகிறார், அங்கே ஜென்டைல்ஸ்க்கு அல்லது புறஜாதி மக்களாகிய நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் காட்டொலிவ மரமாய் இருந்தோம், நாம் கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். காட்டொலிவ மரமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே நம்முடைய உள்ளங்களிலே அவர் கிரியை செய்து நமக்குள்ளே விசுவாசத்தை அவர் கிருபையாய் கொடுத்து காட்டொலிவ மரமாகிய நம்மை எடுத்து என்ன பண்ணினார், ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவிலே அவர் இணைக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 11:19. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. 17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். இந்த வேத பகுதி சொல்கிறது, காட்டொலிவ மரமாய் இருந்தோம். நாம் காட்டொலிவ மரமாய் இருந்தோம். எபேசியர் 2:12 அங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் எபேசு திருச்சபைக்கு எழுதும் போது, நாம் எப்படி இருந்தோமா, கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம், இருளின் தாக்கத்துக்குள்ளே இருந்தோம். அப்படிப்பட்ட காட்டொலிவ மரமாய் இருந்த நம்மை அவர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கிறிஸ்து இயேசுவோடு கூட ஒட்ட வைத்தார் என்று சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2:13. 12 இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு 2 வாசிங்க. 12:13. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். 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 இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நாம் முந்தி காட்டொலிவ மரமாய் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில புளித்து போன காரியங்களை நாம் வெளிப்படுத்தினோம். நாம் இருந்த இடம் ஒரு வேற விதமான ஒரு இடம், அது தேவனற்ற ஒரு இடம், காணியாட்சிக்கு புறம்பான ஒரு இடமாய் இருந்தது. ஆனால் தேவன் அவருடைய கிருபையினால், அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் நம்மை அவருடைய இரத்தத்தினால் என்ன பண்ணினார், காட்டொலிவ மரமாகி இருந்த நம்மை அவர் என்ன பண்ணினார், அங்கிருந்து எடுத்து அங்கே ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவிலே அந்த இரத்தத்தினாலே நாம் சமீபமானோம் என்று சொல்லி பரிசுத்த தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். நமக்காக நாம் பாவிகளாயிருந்தோம்,
நாம் அக்கிரமங்களில் இருந்தோம், நாம் சாபங்களில் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல கிருபை பாராட்டி நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நாம் தேவனுக்குள்ளே நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்காக நம்முடைய குமாரனை அவர் என்ன பண்ணினார்? பாவமாக்கினார் என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறார். அப்ப அவருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். சங்கீதம் 53:11 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே கிறிஸ்து இயேசுவை குறித்த அறிவினால், அவரை குறித்த அறிவினால் நாம் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரை பற்றி அறிவினாலே, அந்த அறிவை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்தார், இறங்கி கொடுத்தார். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க ரோமர் 11 கிருபையாய் நமக்கு கொடுத்தார், அவருடைய இரக்கத்தினால் நமக்கு கொடுத்தார், நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை அவர் கொடுத்தார், அவருடைய இரத்தத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நாம் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு என்ன அறிவு? எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டார், நான் தேவனுடைய நீதியாய் மாற்றப்படுவதற்காக. அந்த அறிவு நமக்குள்ளே அவருடைய கிருபையினாலே வரும் பொழுது நாம் அவரை நோக்கி, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவினால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். நாம் வாசிக்க கேட்டோம் ரோமர் 11:17 நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நாம் எப்படி நடக்கணுமாம்? பெருமை பாராட்டத்தபடி நாம் தேவ பிரசன்னத்திலே இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவ பிரசன்னத்திலே இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதான் இந்த 12வது சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் அவன் பனையை போல செழிப்பான். நீ யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த அந்த பாம் ட்ரீ, தமிழ்ல அது பேரிச்ச பழ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கில வேதாந்தத்துல இட்ஸ் பாம் ட்ரீ எதுல இருக்கிறது? அது அந்த நீரூற்றண்டையிலே இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேலர்கள் அவர்கள் என்ன பாதையிலே நடந்து வந்தார்கள்? அவர்கள் அந்த கசப்பான அனுபவத்திற்குள்ளே நடந்து வந்தார்கள். கசப்பான அனுபவத்திற்குள்ளே நடந்து வந்தாங்க. மாராவின் கசப்பு. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஏலீமுக்கு வந்து அங்கே 12 அங்கே நீரூற்றுகளை பார்த்து அங்கே இருக்கிற பேரிச்ச பழங்களை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் இந்த நீதிமான்கள் அவர்கள் எதிலே நாட்டப்பட்டவர்கள்? அவர்கள் தேவனுடைய அந்த பிரசன்னத்துல இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சிக்கக்கூடியவர்கள் தான் நீதிமான்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்க கேட்கலாம். அங்கே யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா என்கிற அந்த வாலிபன், அவனுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாலிபன் என்ன பண்ணானா, தேவ பிரசன்னத்திலே அவன் இருந்து அவன் தேவனுடைய அந்த உடன்படிக்கை பட்டியலே அவன் தேவன் இருந்ததை பார்க்கலாம். வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமேன்.
ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ பிரசன்னத்திலே அவன் இருந்ததினால கர்த்தர் யோசுவாவை அங்கே அவன் மோசேக்கு அடுத்து அவனை பயன்படுத்துகிறதை, அவன் மூலமாய் சுதந்தரிக்கக்கூடிய ஒரு தேசத்தை, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கக்கூடியவனாய் கர்த்தர் அந்த யோசுவாவை இஸ்ரவேலிலே நாட்டுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கிறிஸ்து இயேசுவினால் கர்த்தரை அறிந்து கொண்டான், தேவனை அறிந்து கொண்டான். அவன் தேவ ஆளுகைக்குள்ளே அவன் நடந்து வந்தான். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்டான். ஆனால் அவனுடைய உள்ளம், நான் தேவனுடைய ஆசரிப்பு கூடார பெட்டியிலே அவருடைய பிரசன்னத்திலே நான் இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யோசுவாவுக்குள்ளே கர்த்தர் அந்த பாரத்தை அவன் கொடுத்ததினால், அவனுக்குள்ள இருந்ததினாலே கர்த்தர் அவனை ஆலயத்திலே அவனை நாட்டி அவன் செழிக்கும்படி செய்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல வந்திருக்கிற நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் மீட்கப்பட்ட நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுதும் நாம் வாஞ்சிக்க கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா தேவ சமூகத்திலே அவன் நீதிமானாய் காணப்பட்டதினால அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவன் நிலைநிறுத்தப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை ஜெபத்திலே வேத வாசிப்பிலே வேத தியானத்திலே நாம் அதிகமாய் நாம் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போது நாம் கர்த்தர் நம்மை கிருபையாய் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நீதிமான்களாய் நம்மை மாற்றி அவருடைய ஆலயத்திலே அவர் நாட்டுகிறதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், நான் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணுகிறார்? அவர் நீதிமான்களாய் மாற்றி சுதந்தரிக்கும் குடிகளாய் அவர்களை மாற்றி என்ன பண்ணுகிறார்? அவர்களை நான் நட்ட கிளையாய் அவர் மாற்றுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அப்ப கர்த்தரே என்ன பண்ணுகிறார்? அவர்களை நடுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வீடு அவருடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம் அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்துல யாருமே போய் நட முடியாது. யார்தான் நட முடியும்? அவர்தான் நம்மை அந்த அவருடைய ஆலயத்திலே நாம் நட முடியும். அவர் நம்ம எப்பொழுது அவருடைய ஆலயத்திலே நம்மை நடுகிறார் அல்லது நம்முடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்படுகிறோம், அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டு அவரை குறித்த அறிவினால் அதிகமாய் அவரை அறிந்து கொண்டு அவருடைய அன்பை அதிகமாய் புரிந்து கொண்டு அவருடைய கிருபைகளை அதிகமாய் நாம் தியானிக்கும் போது நாம் அவரால் நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் அவருடைய ஆலயத்திலே அவருடைய வீட்டிலே நாம் நாட்டப்படுகிறோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் நாம் இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனம் சங்கீதம் 92:6 நாம் வாசிக்க கேட்கலாம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். 5 சிஸ்டர் 5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். 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 இந்த வேத பகுதி சொல்லுகிறது, உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். வேதம் சொல்லுகிறது, நான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை கிருபையாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள்.
அவருடைய கிரியைகள் என்ன கிரியைகள்? நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். நமக்காக அவர் என்ன பண்ணினார்? அந்த மேலான ரட்சிப்பு. பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நாம் தேவனுடைய நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்காக தேவன் நமக்காக கிரியை செய்தார். அந்த கிரியை மகத்துவமானவைகள் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்கிறது. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் என்ன பண்ணணும்? அவருடைய கிரியைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய யோசனைகளையும் நினைத்து அவருடைய சமூகத்திலே இருந்து அவரை தியானிக்க, அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. யோசுவாவினுடைய வாழ்க்கை வாசித்து பார்க்கும்போது, யோசுவா ஒருவேளை அந்த நாட்களிலே யோசுவா படைத்தலைவனாக இருந்தான். அந்த படை நீங்க பார்க்கும்போது அங்கே மோசேயை கர்த்தர் சொல்றாங்க, நீ யோசுவாவை அமலேக்கியருக்கு விரோதமாய் நீ யுத்தத்திலே அனுப்பு என்று சொல்லுகிறார். எவ்வளவோ காரியங்கள், உலக காரியங்கள் அங்கே யோசுவாவுக்கு இருந்திருக்கும். படைகளை பார்ப்பதற்கு, படைகளை ஆயத்தப்படுத்துவதற்கு பல காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் யோசுவா எதை தெரிந்து கொண்டான்? தேவ பிரசன்னத்துல அங்கே அந்த உடன்படிக்கை பற்றி இருக்கிற அந்த தேவ பிரசன்னத்திலே அவன் இருந்தான் என்று சொல்லி அவருடைய செயல்களை எண்ணி அவருடைய ஆழமான யோசனைகளை நினைத்து தேவ பிரசன்னத்திலே அந்த யோசுவா இருந்ததினால கர்த்தர் அவனை அவனுடைய ஆலய பிரகாரங்களிலே கர்த்தர் அவனை நாட்டினதை இந்த வேத பகுதிகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நம்ம எல்லாரையும் எங்க நாட்டணும்? அவருடைய ஆலயத்துல, அவரிலே, கிறிஸ்துவிலே நம்மை அவர் நாட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து நாம் தேவ பிரசன்னத்திலே இருக்க கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நாம் தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்பொழுது அவன் உயர்த்தப்படுவான்? அவனுக்கு விரோதமாய் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகள், போராட்டங்களை அவன் மேற்கொண்டு அப்பொழுது அந்த காரியங்களை அவன் செய்யும் போது அவன் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் நம்ம ரிவார்ட் பண்றாங்க. அது போலதான் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார்? நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். எப்படி நம்மை உயர்த்துகிறாரா? அந்த வேத பகுதி சொல்லுகிறது, காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்மை உயர்த்துகிறார். நம்மை அவருடைய சமூகத்திலே நம்மை நாட்டி என்ன பண்ணுகிறார்? நம் தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது அவர் நம்மை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுத்து நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி சங்கீதம் 92:10 சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பகுதியிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்க சொல்றாங்க, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துவீர். என்னாகுமாம் 23வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த பிழையாம் அந்த பாலாக்கு என்ன பண்றான்? இஸ்ரவேலர்களை சபிப்பதற்காக பிழையாமை அவன் கூலி பொருத்துகிறதை நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி சபிக்க வந்த அந்த பிழையாம் அங்கே தேவ பிரசன்னம் அங்கே அவனை தொட்ட போது அவன் இஸ்ரவேலர்களை அவன் பார்த்து அவன் சொல்கிறான், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான், காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு உண்டு. அவன் சொல்கிறான், இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. அது என்ன பலன்? அது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன்.
அது வல்லமையுள்ள பலன். அது அந்த வேத பகுதி சொல்கிறது. ஏன் அவன் அந்த காண்டாமிருகத்தின் பலன் அவர்களுக்கு இருந்தது? தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார். தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார். தேவன் அவர்கள் நடுவில் இருக்கும்போது, அவர்கள் தேவன் நடுவில் இருக்கும்போது, அங்கே தேவன் அவர்களை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பிழையாம் எண்ணாமம் 23:22 சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எண்ணாமம் 24:8 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு வாசிக்க கேட்கலாம். எண்ணாமம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமென். 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 அங்கே காண்டாமிருகத்திற்கொத்த பலன், தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளே இருந்ததினாலே, தேவ ஆளுகை இருந்ததினாலே தேவன் அவர்களை பலப்படுத்தி அவர்களை, அந்த வேத பகுதி சொல்கிறது, தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை என்ன பண்ணினார்? பட்சித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சத்துருக்களை அவர்கள் என்ன பண்ணாங்க? பட்சித்தார்கள். எப்படி? தேவ பிரசன்னத்தினால், தேவ வல்லமையினால், தேவ மகிமையினால் என்ன பண்ணாங்க? அவர்கள் காண்டாமிருகத்திற்கொத்த பலனாகிய கிறிஸ்துவின் பலனினால் நிரப்பப்பட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களை நொறுக்கினார்கள். அதனால கர்த்தர் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 22:2 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு, அவர் பட்ட பாடுகளின் மத்தியிலே அவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தைகள், அவருடைய உள்ளத்தில் இருந்த வியாகுலங்கள், அவருடைய நிலைகள், அவருடைய ஜெபங்கள், அவருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக சங்கீதம் 22 அவர் எழுதி இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவர் 22 அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையில் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடு தருளினீர். ஆமென். ஆமென். இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் வாயில் இருக்கும்போது, காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது எனக்கு செவி கொடு தருளினீர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பார்த்தோம் எண்ணாமம் 23, 24, 8 இந்த வேத பகுதியெல்லாம் நாம் பார்க்கும்போது அங்கே தேவ பிரசன்னம் காண்டாமிருகத்திற்கொத்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே காண்டாமிருகத்தின் கொத்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை சொல்லுகிறது? பிசாசின் வல்லமையை சொல்லுகிறதை நாம் சங்கீதம் 22:21 நாம் பார்க்கிறோம். அப்ப அங்கே சிங்கங்களின் வாயில் நான் இருக்கும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுமே அங்கே இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு தேவனுக்கு விரோதமாய் அவன் முழு பலத்தோடு அவன் போராடினான், எப்படியாவது அவரை மேற்கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாம் வாசிக்க கேட்ட அந்த 22 சங்கீதம் 22:21 சொல்லுகிறது, நான் சிங்கத்தின் வாயில் இருக்கும்போது, காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது நீர் என்ன பண்ணினீர்? எனக்கு செவி கொடுத்தருளி நீ என்ன பண்ணினீர்? தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் துதிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் 2 கொரிந்தியர்ல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் அழித்தார். மரணத்தினாலே அழித்தார். இந்த உலகத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது, உலகத்தின் அதிபதிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை அதைவிட மேலான வல்லமை. அதான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம், அவர் யூத ராஜசிங்கம், அவர் யூத ராஜசிங்கம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் காண்டாமிருகத்திற்கொத்த பலன். இந்த உலகத்தின் வல்லமைகள் இருக்கிறது, பிசாசின் வல்லமைகள் இருக்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்படும் போது, தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது கர்த்தர்
அவருடைய பலத்தினால், காண்டாமிருகத்தின் பலத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தினால் என்ன பண்ணுகிறார்? நம்மை பலப்படுத்தி நம்ம என்ன பண்ணுகிறார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமையை கத்த தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். எல்லா வல்லமைகளை கத்தர் முறியடித்தார் சிலுவையிலே. அவைகளை எல்லாவற்றையும் அவர் உரிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவற்றை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளை ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நம்மை கர்த்தர் அவருடைய நீதிமான்களாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாமே நாம் கிறிஸ்து இயேசுவை விட்டு பிரிப்பதற்காக நாம் போராடலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்தி காண்டாமிருகத்தை அழிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்து நம்மை என்ன பண்ணுகிறார்? நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 50 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 38வது அதிகாரத்தை தவிர எல்லாமே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி யோசேப்பு அவன் தேவனால் அவன் நிரப்பப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். அதற்கு அடையாளமாக தான் அங்கே அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனுக்கு அந்த பல வருணமான அங்கேயே கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் ஒரு விசேஷித்தவன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக அந்த பல வருண அங்கேயே கர்த்தர் அங்கே யோசேப்பு கொடுக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி யோசேப்பு ஒரு நீதிமானாகி அந்த யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நாட்டப்பட்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. கர்த்தர் அவன் செழிக்க முடியாதபடி, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற முடியாதபடி, அவன் தேவ பிரசன்னத்திலிருந்து செழிக்க முடியாதபடி அவனுக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்களை பிசாசு ஏவினது. பொல்லாத மனிதர்களாய் அவர்கள் மாற்றப்பட்டு அங்கே அவனை எகிப்தியருக்கு விற்று போடுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, யோசேப்பு ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பிசாசு அவனுக்கு விரோதமாய் எதிர் வந்தான். பிசாசு அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி எழும்பினான். ஆனால் கர்த்தர் அந்த பிசாசாகிய அந்த காண்டாமிருகத்தின் கிரியைகளை அழித்து கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால், தேவ பிரசன்னத்தினால், தேவ வல்லமையினால், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னமாகிய காண்டாமிருகத்தின் பலனை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்து அவனை அங்கே எகிப்துக்கு கொண்டு போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:2 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அங்கே போர்த்திபாருடைய வீட்டுல திருப்பி ஒரு பிரச்சனையை பிசாசு அவனுக்கு விரோதமாய் கொண்டு வருகிறான். தொடர்ந்து அவன் ஜெயிலுக்கு போகும்போதும் ஆதியாகமம் 39:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏனென்றால் அவன் தேவனுடைய ஆலயத்திலே அவன் நாட்டப்பட்டிருந்தான். அவனுக்கு விரோதமாய் பிசாசு போராட்டங்களை கொண்டு வந்தான். பொல்லாத மக்கள் மூலமாய் பிசாசு போராட்டங்களை கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய வில் உறுதியாயிருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தேவ பிரசன்னத்தினாலே, அவன் தேவனுடைய நிறைவினாலே அவன் இருந்து அவன் தேவனை ஆராதித்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் யோசேப்பை
உயர்த்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பை கர்த்தர் செழிப்பாய் மாற்றினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம் 16, 17 வாசிக்கலாம். உபாகமம் 33, 16, 17. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1000களும் ஆனவைகள் என்றான். ஆமென். இந்த வேத பகுதி சொல்கிறது, அவன் கொம்புகளை காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல இருக்கிறது என்று சொல்லி. அதனால என்ன பண்றான், அவன் தேசத்துல எல்லாரையும் என்ன பண்ணுகிறான், அவன் முட்டி துரத்துவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே யோசேப்பின் சந்ததியை குறித்து மோசே அவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் அங்கே யோசேப்புக்கு விரோதமாய் அங்கே காண்டாமிருகத்தை போல பிசாசு போராட்டங்களை கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் அங்கே யோசேப்பை பலப்படுத்தி காண்டாமிருகத்திற்கு ஒத்த அவருடைய பிரசன்னமாகி அவருடைய பலத்தினால் அவனை நிரப்பி என்ன பண்ணினார், அவனுடைய எதிரிகளை முட்டி துரத்தி அவனை கர்த்தர் உயர்த்தினதை இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாலை நேரத்துல நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் நாட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்களை பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வரலாம், பொல்லாத மக்கள் மூலமா கொண்டு வரலாம், பலவீனங்களை கொண்டு வரலாம், அல்லது நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் போராட்டங்களை பிசாசு கொண்டு வரலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, வீசா காரியங்கள்ல, அல்லது யார் மூலமாவது கொண்டு வரலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய பலத்தினால், அவருடைய பிரசன்னமாகிய காண்டாமிருகத்தின் பலத்தினால், அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்பட்டு நாம் தேவ சமூகத்திலே நோக்கி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்திலே காணப்பட்ட நாம் முதல்ல பார்த்தோம், நாம் யார் தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆலயத்திலே நாட்டப்படுவார்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் நாட்டப்படுவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால், பரிசுத்த தேவனுடைய பரிபூரண நிறைவினால், கிறிஸ்து இயேசுவின் அந்த அன்பினால் நம்மை நிரப்பி நம்ம என்ன பண்ணுகிறார், நம்மை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை, பிசாசின் கிரியைகளை அழித்து நம்மை உயர்த்தக்கூடிய மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல நீங்களும் நானும் தேவனுடைய அந்த பூரணமான ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பூரணமான நிறைவு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவற்றின் மத்தியிலும் அவன் தேவ பிரசன்னத்திலே அவன் இருந்து அவன் எல்லா எதிரிகளை அவங்க காண்டாமிருகத்தின் கொம்புகளால் அவன் துரத்துகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது, நாம் வேதத்திலே வாசிக்கலாம், தொடர்ந்து அதே வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அந்த வேத பகுதி சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரே,
நாங்கள் உடைய பிரகாரங்களிலே நாங்கள் நாட்டப்படுகிறோம். எங்களை நீதிமான்களாக்கி எங்களை செழிக்க வைக்கிறீர். எங்களுக்கு காண்டாமிருகத்தின் பலனை கிருபையாய் கொடுக்கிறீர். அதோடு கூட மட்டுமல்ல, அந்த வேத பகுதி சொல்கிறது, எங்களை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். புதிய எண்ணெயின் அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நீங்க பார்க்கும் போது, ஒருவேளை நம்ம வீட்டுல சில டைம்ல ஃப்ரூட் ஜூஸ் போடுவோம். அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா இருந்த ஜூஸ் புதுசா இருக்கும்போது அதுல அப்படியே ஸ்மெல் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே இதை நாம் வச்சுட்டு பிறகு குடித்தோம்னா என்ன பண்ணிரும், அந்த ஸ்மெல் எல்லாம் அல்லது அந்த அவைகள் எல்லாம் இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேத பகுதி சொல்கிறது, புதிய எண்ணெயின் அபிஷேகம். புதிய எண்ணெயின் அபிஷேகம். இந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? ஒருவேளை அந்த நாட்களில அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலிவ் அந்த காயில இருந்து, அந்த பழத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலிவ் ஆயில பிரஸ் பண்ணி, அந்த ஆலிவை என்ன பண்ணுவாங்க, நல்லா பிரஸ் பண்ணி, அதுல இருந்து வடிகிற அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில என்ன பண்ணுவாங்க, அது அந்த மணமோடு அந்த ஸ்மெல்லோட கூட இருக்கணும். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஆலயத்துல அவர்கள் விளக்கு ஏற்றுவதற்கும் அபிஷேக தைலத்திற்கும் அவர்கள் பயன்படுத்துவார். அப்ப அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் என்னன்னா, அது அந்த ஒலிவ மரத்தினுடைய அந்த பழங்களை என்ன பண்றது, நசுக்கிறதுனால அந்த முதல் தரமான அந்த ஆயில் அது புதிதாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்மை திருச்சபைகளை ஆசீர்வதிப்பதற்காக தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வருவார். நான் போய் அவரை அனுப்புவேன். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே சிம்சோன் மீது அபரிவிதமாய் ஊற்றப்பட்டார். அங்கே சிம்சோன் 1000 பேர் அடித்தார். அதன் பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் போய்விடுவார். அப்படியாக இருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் என்பது அது தெய்வகுமாரன் பட்ட பாடுகளில் இருந்து, அவர் சிந்தின இரத்தத்தில் இருந்து, அவருடைய நாமத்தினால் அந்த அபிஷேக தைலம், அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் கர்த்தர் திருச்சபைக்கு அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் அவர்கள் தேவனுடைய பணிவிடையை செய்வதற்கு அன்றைக்கு அவர்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் வருவதற்கு அந்த அபிஷேக தைலத்தை அவர்கள் அங்கே பயன்படுத்தினதை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அந்த அபிஷேக தைலம் அவர்களுக்குள்ளே ஊற்றப்படும் போது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு, தேவனுக்காக தங்களை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு அங்கே அவர்கள் அழைக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த எப்படிப்பட்ட அந்த அபிஷேகம், அது புதிய எண்ணெயின் அபிஷேகம். அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் ஒரு மனுஷன் மீது ஊற்றப்படும் போது அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் அது ஒலிவ மரத்தினுடைய அந்த பழத்தினுடைய வாசனையோட வீசுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப அது போலதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம் மீது வரும்போது அது கிறிஸ்து இயேசுவின் வாசனையோட அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட அது செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், நீங்கள் நற்கந்தங்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுவின் நற்கந்தங்கள். நாம் எப்பொழுது நற்கந்தங்களாய் மாற முடியும்? நம் மீது அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் வரும் பொழுது. அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நமக்கு எதற்கு தேவை? அது அந்த நம்மை நற்கந்தங்களாய் மாற்றி நம்மை செழிக்க வைக்கக்கூடியதாய் இருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை உருவாக்குகிறார். அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நம்முடைய உள்ளத்துல எந்தெந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய மாம்சத்தின் ஆவி வீசுகிறதோ, மாம்சத்தின் காரியங்கள் வெளிப்படுகிறதோ, அந்த இடங்களிலெல்லாம் அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் இறங்கி அந்த இடங்களிலெல்லாம் மாம்சத்தின் வாசனை வீசாதபடி அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நம்முடைய சரீரத்திலிருந்து வீச செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் சங்கீதம் 133 நாம் வாசிக்கிறோம். ஆரோனுடைய சிரசிலிருந்து ஊற்றப்பட்ட அந்த நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது அங்கே வடிகிறதாக இருக்கிறது. அந்த அபிஷேக தைலம் வடிய 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 அது ஒரு மனிதனை பரிபூரணமாய் நிரப்புகிறது. தலையிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அப்படியே அது தாடிகளிலே வடங்கி அது சரீரத்துல இறங்கி அந்த மனிதனையே அது என்ன பண்ணுகிறது? அபிஷேக தைலத்தினால் அது நிரப்புகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த புதிய அபிஷேகம், புதிய தைலம், புதிய தேவனுடைய இரத்தத்தினால், கிறிஸ்து இரத்தத்தினால், அவர்பட்ட பாடுகளினால் அவரிடத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேகம் அந்த புதிய எண்ணெய் ஆகிய கிறிஸ்துவின் வாசனையை நம்முடைய வாழ்க்கையிலே வீச செய்கிறதாக இருக்கிறத இந்த வேத பகுதியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பழைய எண்ணெய் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறோம்? அது சில டைம்ல அந்த வாசனையை இழந்து விடுகிறதை நான் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய எண்ணெயின் அபிஷேகம். புதிய எண்ணெயின் அபிஷேகம் இன்னைக்கு திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறது அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம், புதிய எண்ணெயின் அபிஷேகம். அதனால்தான் சீஷர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு அவர் ஊழியத்துக்காக போகும்போது அவங்க சொல்றாங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எலியா செய்தது போல நாம் இவர்களை சபித்துறோமான்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பெற்ற அபிஷேகம் இன்னும் அபிஷேகம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியல. அப்ப அந்த புதிய அபிஷேகம் என்னது? அது கிறிஸ்துவின் வாசனையை வீச செய்யக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்ற நாம் கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் கிறிஸ்துவின் சிந்தையையும் நாம் பெற்று அது கிறிஸ்து இயேசுவின் நற்கந்தங்களாய் நம்மை மாற்ற செய்கிறதாக இருக்கிறது. அந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது புதிய எண்ணெயின் அபிஷேகம். அந்த புதிய எண்ணெய் ஒவ்வொரு நாள், ஒருவேளை அடுத்த நாள் நமக்கு அடுத்த நாளுக்குரிய அபிஷேகம், ஒருவேளை அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வடிந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்துல வாசிக்கலாம். ஒரு வசனத்தை 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமென். ஆமென். இந்த வேத பகுதி சொல்கிறது, அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாங்க, தீமோத்தேயுவே நான் உன் மீது கை வைத்து நான் ஜெபம் பண்ணேன். அப்போ உனக்குள்ள பரிசுத்த தேவ ஆவியானவர் இறங்கி உன்னை அபிஷேகம் பண்ணினார். ஆனா நீ என்ன பண்ணு, இனி என்ன பண்ண, அந்த அபிஷேக தைலத்தை, அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி நீ எழுப்பி விட வேண்டும். அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். உனக்கு புதுசா திருப்பி அபிஷேகம் பெறணும்னு அல்ல, அந்த அபிஷேகம் நீ பெற்ற அந்த அபிஷேகத்தை என்ன பண்ண வேண்டும்? நீ அனல் மூட்டி எழுப்பி விடம்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார், புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பினார், அபிஷேகம் பண்ணுகிறார் புதிய எண்ணெயினால். அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். நாம் அனல் மூட்டி எழுப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது புதிய கிருபைகளை தருகிறது. ஒவ்வொரு நாள் புதுசா நமக்குள்ள ஊற்றப்படுகிறது அல்ல. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது
அதோடு முடிந்து விட்டார். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் ஜோம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் ஆவியில. அப்புறம் திருப்பி எப்பாவது இணைஞ்சு ஜோம் பண்ணும் போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க. அப்படி அல்ல. அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் என்ன பண்ணணுமா, இந்த வேத பகுதி சொல்கிறது, அது அனல் மூட்டி எழுப்பி, அதை அனல் மூட்டி எழுப்பி நாம் அந்த புதிய ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபைகள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா. அதுபோல அந்த நாளுக்கு தேவையான கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள, அந்த கிருபைகளை பெற்று கர்த்தருடைய பலத்தை பெற்று நாம் அனல் மூட்டினவர்களாக நாம் தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய எண்ணெயின் அபிஷேகம். அவர்கள் அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் தான் தேவனுடைய ஆலயத்தோடு கூட கிறிஸ்துவோடு கூட இணைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் ரட்சிப்பின் அனுபவம் நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய வீட்டிலே நம்மை கொண்டு வைக்கிறது, அவருடைய வீட்டிலே கொண்டு நம்மை வைக்கிறது, அவருடைய வீட்டிலே நம்மை நாட்டுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் தான், அந்த அபிஷேக தைலம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அனுத்தினமும் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான எதிர் வல்லமையின் கிரியைகளை அழித்து நாம் தேவனுக்காக வாசனை வீசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றி கடைசியில முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்றாங்க, நீ பெற்ற அபிஷேகத்தை, நீ பெற்ற அந்த புதிய தைலத்தை, அந்த புதிய தைலமாகிய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ என்ன பண்ணு, நீ அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பு. நீ அனுதினமும் அனல் மூட்டி எழுப்ப 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 அந்த அக்கினி உனக்குள்ளே எரிந்து கொண்டே இருந்து உனக்குள்ள இருக்கிற எல்லா மாம்ச கிரியைகளையும் பரிபூரணமாய் எரித்து விடும் என்று சொல்லி அங்கே பரிசுத்த தேவன் ஆலோசனை சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். வேதத்துல வாசித்து பார்க்கும் போது நாம் தாவீதனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீதை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதனுடைய வாழ்க்கையில பெலிஸ்தியர்களை, அவங்க கோலியாத்தை அவர் ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு தாவீதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய சொந்த மாமாவே அவனை கொலை செய்வதற்கு எத்தனிக்கிறான். அவனுக்கு விரோதமாய் மக்கள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்றாங்க, என்னுடைய ஜீவனை என் கையில பிடித்து கொண்டு நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம், அந்த பரிசுத்த தேவனுடைய அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டு அக்கினி அந்த எழும்பி அனுதினமும் அவரை நடத்தி கொண்டிருக்கிறதுனால ஒரு நாள் சவுல் 2 டைம் சவுலை கர்த்தர் தாவீதுனுடைய கரங்களிலே கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தாவீது சவுலை கொன்று போடாதபடி அங்கே அவனை விட்டு விடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப சவுல் சொல்றான் தாவீதை பார்த்து, நீ என்னை காட்டிலும் நீ நீதிமான், நீ நீதிமான், நீ நீதிமான், நீ அபிஷேகம் பெற்றப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ நீதிமான். சவுல் சொல்றான், உன்னுடைய கையில நிச்சயமாய் ராஜ்யம் பலப்படும், நிச்சயமாய் ராஜ்யம் பலப்படும். ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக தைலம். ஆனால் சவுல் அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனதினால அவனுடைய முடிவு நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த அபிஷேக தைலத்தை தாவீது என்ன பண்றாங்க, அனுதினமும் அங்கே அனல் மூட்டி எழுப்பி விடுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் வேதத்துல வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1.
சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். வேத பகுதி சொல்கிறது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது, பல வருஷங்கள் நடந்தது. ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற அந்த தேவ மனுஷனாகிய தாவீது அங்கே வர வர அவன் பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர வர அவன் செழிக்க ஆரம்பித்தான், அவன் தேசத்திலே அவன் செழிக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த வேத பகுதி சொல்கிறது, சவுலின் குடும்பத்தார் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வர வர பலவீனப்பட்டு போனார். அப்ப நாம் செழிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் எப்போ கட்டப்படும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் போதுதான், சவுலின் கிரியைகள் அழிக்கப்படும் போதுதான் அங்கே கட்டப்படும். அப்ப அதை கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டணும்னா நாம் புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அனுதினமும் நாம் அனல் மூட்டி நாம் எழுப்பப்படும் போது நாம் என்ன பண்ணுவோம், கர்த்தர் அங்கே நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் 2 சாமுவேல் 5:10 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 12:22 வாசிக்கிறோம், அங்கே கர்த்தர் அவனோடு கூட வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். தேவ சேனையை போல அவன் மாற்றப்பட்டான். கர்த்தர் அவனை பெருகச் செய்தார், அவனை விருத்தியடைய செய்தார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த தெய்வ ஆவியானுடைய நிறைவு, அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாம் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பும் போது கர்த்தர் நம்மை விருத்தியடைய செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சாட்டர்டே அபிஷேக ஆராதனை நாம் நடத்துறோம். ஏனென்றால் அனல் மூட்டி நாம் எழுப்புவதற்கு, பெற்ற அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்பதான் பரிசுத்த தேவனுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொண்டு நாம் செழிக்க முடியும். அங்கே தாவீது அவன் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன்தான். ஆனால் அனல் மூட்டி எழுப்பி தேவனுக்குள்ளே தன்னை தொடப்படுத்தி தேவனுக்குள்ளே தன்னை ஊன்ற கட்டி அவன் தேவனுக்குள்ளே நடந்ததினால அந்த வேத பகுதி சொல்கிறது, அவனுடைய சேனையை கர்த்தர் தேவனுடைய சேனையை போல மாற்றினான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், எதிரிகளை பலவீனப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை அவன் பிடித்து கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிரகாரங்களிலே நீங்களும் நானும் செழிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரால் நாட்டப்பட்டு நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தினால் உண்டாகிற அந்த காண்டாமிருகத்தின் பலனை பெற்று அவரால் நமக்கு கிடைக்கிற அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்படும் போது நாம் செழித்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் செழிக்க செய்வாராக. நாம் இருக்கிற இடத்துல நாம் முழங்காற்படியிட்டு உள்ளத்தின் ஆழத்துல நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்துல நாம் கேட்ட சத்தியங்களை நாம் நினைவுல கொண்டு வருவோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்துல நாம் கேட்போம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினால் நான் விலைக்கரை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறேனா? வாய் திறந்து நாம் கேட்கலாம். நம்முடைய பிள்ளைகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்களா? நம்முடைய குடும்பம் மாற்றப்பட்டிருக்கிறதா? நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நான் மட்டும் அல்ல, உடைய ஸ்பௌஸ் மட்டும் அல்ல, உடைய பிள்ளைகள் நாங்க குடும்பமா உடைய ஆலயத்துல நாட்டப்படணும். எங்களை நாட்டுங்க. நான் நட்ட கிளை என்று சொல்லி இருக்கிறீங்களே, ஒரு விசையுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நீதியினால் எங்களை நீதிமான்களாய் மாற்று. உம்முடைய கிருபையினால் எங்களை நீதிமான்களாய் மாற்று. உம்முடைய அன்பினால் எங்களை நீதிமான்களாய் மாற்று. நீதிமான் பழைய போல செழிப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய் மாற்றுங்க. கிறிஸ்துவிலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய் மாற்று. வாயை திறந்து கேளு. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகணும்னா நான் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய ஆலயத்துல நான் நாட்டப்படணும். உங்களுடைய ஆலயத்துல நான் நாட்டப்படணும். என்ன நாட்டுங்க ஆண்டவரே, குடும்பமா என்ன நாட்டுங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளு. அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுங்க. இந்த மாலை நேரத்துல நாம் கர்த்தரை நோக்கி கேட்கலாம். கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த பலன் எனக்கு தாங்க. நீங்க சிலுவையிலே அந்த பிசாசின் எல்லா வல்லமைகளை உறிந்தீங்களே, எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில அடித்தீங்களே, அந்த பலன் எனக்கு தாங்க. காண்டாமிருகத்தின் பலன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, உங்களுடைய பிரசன்னத்தினால் தானே அந்த பலன், உங்களுடைய பிரசன்னத்திலே தானே அந்த பலன் இருக்கிறது. உங்களுடைய பிரசன்னத்தினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்க பிள்ளைங்களை நிரப்புங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளு. பிரச்சனைகள், போராட்டங்கள்ல அநேக டைம்ல நாங்க சோர்ந்து போயிடுறோம் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமா வாழ முடியல, கோபப்பட்டுறோம், எரிச்சல் அடைந்துடுறோம், மாம்சத்திற்கு இடம் கொடுத்துடுறோம். அந்த பலன் எனக்கு தாங்க. உடைய ரத்தத்தினால், உடைய கிருபையினால், உடைய பிரசன்னத்தினால் என்ன நிரப்பி காண்டாமிருகத்திற்கொத்த பலன் எனக்கு தாங்க. பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயத்தை கொடுக்கிற தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளு. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், பிசாசின் கிரியைகளை அழித்த தெய்வ குமாரனுடைய பலன் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நம்முடைய சத்தியத்தின் பலன் அவர்களை நிரப்பட்டும். கிறிஸ்துவின் பலன் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஜெயமுள்ள பிள்ளைகளா, ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை ஸ்தலங்கள்ல பிள்ளைகளை மாற்றுங்க. வாயை திறந்து கேளுங்க. அந்த காண்டாமிருகத்திற்கு வந்த பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யார் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி கெஞ்சி கேட்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த காண்டாமிருகத்தின் பலன் என்று சொல்லி சங்கீதம் 92:10 நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த பலன், உன்னதத்தின் பலன், பரிசுத்த தேவனுடைய பலன் இப்பொழுது ஊற்றப்பட என்னென்ன போராட்டங்கள் பிள்ளைகளால மேற்கொள்ள முடியாதபடி போராடுகிறதோ எல்லாமுடைய இரத்தத்தினால் அழிக்கப்பட, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை,
கர்த்தாவே மாம்ச கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட. மனதுருகி 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 காண்டாமிருகத்தின் கொத்த பலனை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுங்க கர்த்தா. ஆண்டவரே, அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை தான் வாயை திறந்து கேளு, கைகளை உயர்த்தி கேளு. அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நீங்க பட்ட பாடுகளில் இருந்துதான் அது வருகிறது. நீங்க செஞ்ச நம்முடைய இரத்தத்தில் இருந்துதான் வருது. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இணைந்து நம்முடைய கைகளை உயர்த்தி நோக்கி கெஞ்சுகிறார்கள், அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா அந்த அபிஷேக கையில ஊற்றப்படும். அந்த புதிய அபிஷேக தைல ஊற்றப்படும். புதிய அபிஷேக தைல ஊற்றப்படும். நீர்தான் அபிஷேகம் பண்ணுகிறவன். புதிய எண்ணெயினால் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தாவீதுக்குள்ள கொடுத்த அந்த அபிஷேகம் அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே அந்த அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பப்படும். புதிய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல பெற்று அக்கினி மதிலாய் மாற்றுங்க கர்த்தா. எல்லா போராடுகிற எதிர் வல்லமையின் கிரியைகள், எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வாசித்தோமே. இன்றைக்கு அந்த அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தரப்பட்டு அனல் மூட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனல் மூட்டப்படட்டும், அனல் மூட்டப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள், பலவீனப்படுத்துகிற ஆவியின் தாக்கங்கள் தெய்வகுமாரனுடைய ரத்தத்தினால் எறிவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளே போராடுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதா. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்றாங்க ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய பலன் இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் நிரப்பப்பட்டு கர்த்தாவே எல்லா அந்நிய கிரியைகள் வெளியேறட்டும், எல்லா அந்நிய கிரியைகள் வெளியேறட்டும். ஆண்டவர் எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை கொடுங்க, அனல் மூட்டி எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல நாட்டுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல, உம்முடைய கூடாரத்துல, உம்முடைய ஆலயத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாட்டுங்க கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினாலே செழிக்கட்டும். என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே காத்திருக்கிறாங்களோ இன்றைக்கு அதுல இருக்கிற தடைகள் மறையட்டும். குழந்தை பாக்கியத்திற்கு இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறட்டும் கர்த்தாவே. கற்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. செழிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே, பலவீனப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கற்பங்கள் குழந்தை பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உருவாக்கட்டும், செழிக்கட்டும். தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தினால், புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் இப்பொழுது நிரப்புங்க. தடைப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தாவே, தடைகளை மாற்றுங்க. வழிகள் திறக்கப்படட்டும், உயர்வுக்கான வழிகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா.
எல்லா தடைகள் மாறட்டுங்கத்தான், மாறட்டுங்கத்தான். குடும்பத்துல தேவ பிரசன்னம், தேவ ஆசீர்வாதம் தங்கட்டுங்கத்தான். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பலவீனப்படுத்துகிற கிரியைகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். கர்த்தாவே, இன்னும் கூட என்னென்ன காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் நோக்கி கெஞ்சுகிறார்கள், மனதுருகுவீராக, மனதுருகுவீராக. இப்பொழுது அந்த காரியங்களை அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க அருளி செய்யுங்க, நீங்க அருளி செய்யுங்க. அவருடைய உள்ளங்கள் ஆண்டவரே சந்தோஷிக்கப்பட்டட்டும், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உமக்கு சாட்சியாய் இருக்கணும். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எப்பொழுதும் துதித்து கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய ராஜ்யம் ஆண்டவரே வரட்டும். கர்த்தாவே, கர்த்தர் பொறுப்படுத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் எல்லாரையும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய பிரகாரங்களின் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்கள்ல இந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில பூரணமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ so much. God bless.